ஹாய் யூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் URL ரவுட்டிங் பேசிக்ஸ். இதை நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் ஒரு குயிக் ரீகேப் பண்ண போகிறோம். அடுத்து டைனாமிக் URLs ஃபார் ப்ராடக்ட் டீடைல் பேஜ். ஆல்ரெடி நாம ஐடி ஃபீல்டை யூஸ் பண்ணிட்டு எப்படி டைனாமிக் URL ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஸ்லக் ஃபீல்டை யூஸ் பண்ணிட்டு எப்படி டைனாமிக் URL ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து நேவிகேஷன், அதாவது நம்மளுடைய வெப்சைட்டுக்கு ஒரு குளோபல் நேவ் பார் வந்து ஆட் பண்ண போகிறோம் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிட்டு. இதை தொடர்ந்து நம்மளுடைய ப்ராடக்ட் டீடைல் பேஜை ஸ்டைலிங் பண்ண போகிறோம், அதுவும் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிட்டு. ஒரு ப்ராப்பர் இ-காமர்ஸ் வெப்சைட் போல இந்த ப்ராடக்ட் டீடைல் பேஜை நாம ஸ்டைலிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது URL ரவுட்டிங் பேசிக்ஸ். ஸோ நாம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போதைக்கு ஓப்பன் ஆகிருக்க எல்லா ஃபைல்ஸையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதே போல் இந்த ஃபோல்டர்ஸை வந்து ப்ராப்பராக மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாம நம்மளுடைய ப்ராஜெக்ட் மெயின் ஃபோல்டரில் urls.py இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Django வந்து URLs பேட்டர்ன் லிஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா URLs ரவுட்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பில்டின்னா அட்மின் பாத் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நாம ரெண்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய URL ரவுட்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாத் ஃபங்க்ஷன், இன்னொன்று இன்க்ளூட் ஃபங்க்ஷன். இந்த பாத் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு தான் நாம URL பாத்தை வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ப்ளஸ் வியூஸ் அண்ட் URL வந்து மேப் பண்ணுவோம். இன்க்ளூட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு நாம இன்னொரு url.py வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். அதாவது ப்ராடக்ட் ஆப்ல இருக்கிற url.py வந்து நாம இங்க லிங்க் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இன்க்ளூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து ப்ராடக்ட் ஆப்ல இருக்கிற url.py ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு தேவையான URLs வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பிளஸ் அதுக்கான வியூஸ் வந்து இங்க மேப் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்படிதான் வந்து URL ரவுட்டிங் பேசிக்ஸ் Djangoல ஒர்க் ஆகுது. இதில் நாம் அடுத்து பார்க்க போகிறது டைனாமிக் URLs. நாம் ஆல்ரெடி கிரியேட் பண்ண URLs நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நாம் ஸ்டாட்டிக் URL கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்டையும் ஒரே லிஸ்ட் பேஜில் டிஸ்பிளே பண்ணிட முடியும். அதே போல் நாம் ப்ராடக்ட் டீடைல் பேஜ் வரும்போது ஒவ்வொரு ப்ராடக்டும் ஒவ்வொரு URL நாம் ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் இங்கே டைனாமிக் URL இதுக்கு ப்ராடக்ட் டீடைல் பேஜுக்கு நாம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நாம் ஐடி ஃபீல்டை யூஸ் பண்ணிட்டு நாம டைனாமிக் URL ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஐடி ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா SEOக்கு சூட்டபிளாக இருக்காது. ஸோ அதுக்காக நாம ஸ்லக் ஃபீல்டை யூஸ் பண்ணிட்டு நாம டைனாமிக் URL வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா SEOக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிளாக இருக்கும். ஸோ அதை ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் இந்த URL வந்து காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இண்டுக்கு பதிலாக ஸ்லக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இங்கே ப்ரைமரி கீக்கு பதிலாக ஸ்லக் ஃபீல்ட் கொடுத்துக்கிறேன். அதே போல் இந்த வியூக்கு வந்து ஸ்லக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இன்னும் நாம இந்த வியூ கிரியேட் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப் இந்த வியூவை நாம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அடுத்து நேம் வந்து ஸ்லக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்து இங்கே வியூ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன், கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நாம வியூ வந்து கிரியேட் பண்ணணும். இங்கே எரர் த்ரோ பண்ணுது. ஸோ அதுக்காக வியூ வந்து நாம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ப்ராடக்ட் டீடைல் பேஜ்க்கான வியூ வந்து காப்பி பண்ணிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி urls.pyல நாம _slugன்னு கொடுத்துருக்கோம், அதே கொடுத்துக்கோங்க, அப்போதான் எரர் த்ரோ பண்ணாது. ஓகே, இங்கே வந்து நாம ஸ்லக் ஃபீல்டை தான் வந்து பாஸ் பண்ணுறோம், அதனால ஸ்லக். அதே போல் இங்கே ஸ்லக் ஈக்குவல் டு ஸ்லக்னு கொடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்லக் ஃபீல்டு வந்து நமக்கு டேட்டாபேஸில் வந்து இன்னும் அவைலபிளாக இல்லை. ஸோ நீங்கள் டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லக் ஃபீல்டு எதுவும் நமக்கு கிரியேட் ஆகலை. நாம ஐடி ஃபீல்டை யூஸ் பண்ணிட்டு தான் டைனாமிக் URL ஃபார்ம் பண்ணணும். பட் ஸ்லக் ஃபீல்டு வந்து நாம இப்போ கிரியேட் பண்ணணும். ஸோ அடுத்து நாம இந்த ஸ்லக் ஃபீல்டை வந்து நம்மளுடைய models.pyல கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ப்ராடக்ட் ஆப்பில் models.py வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்லக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நேம் ஃபீல்டை தான் வந்து ஃபாலோ பண்ண போகுது. ஸோ அதனால நேம் ஃபீல்டு கீழே ஸ்லக் காலம் நேம் டைப் பண்ணிக்கிறேன், ஈக்குவல் மாடல்ஸ் டாட் ஸ்லக் ஃபீல்ட். இந்த ஃபீல்டு வந்து நேம் வந்து ஃபாலோ பண்ண போகிறதுனால மேக்ஸ் லென்த் 200 கொடுத்துக்கிறேன். கமா இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டுக்கு இன்ஸ்டீடாக நாம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது யூனிக் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்.
பட் நம்மளுடைய டேட்டாபேஸில் ஆல்ரெடி டேட்டாஸ் இருக்கிறதுனால நம்மளால இந்த யூனிக் காலம் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நாம நல் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துக்கிறோம். ஒன்ஸ் கிரியேட் பண்ண அப்புறம் நாம ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸ்க்கு நமக்கு எம்டி யூஆர்எல் கிரியேட் ஆகும். ஸோ அதை நம்ம மேனுவலா அட்மின் பேனல் யூஸ் பண்ணி யூஆர்எல் கிரியேட் பண்ணிட்டு அட்மின்க்கு பதிலாக நாம ஜாங்கோ செல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செல்லை யூஸ் பண்ணி நாம ப்ரோக்ராமேட்டிக்கா இந்த எம்டி யூஆர்எல் ஃபில் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் ஸ்லக் எம்டி காலம்ஸ் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நாம இங்க வந்து யூனிக் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்க முடியும். அதன் பிறகு மைக்ரேஷன் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த காலம் நமக்கு யூனிக் காலமா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அதனால நல் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துட்டு அடுத்தது blank ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த blank ஈக்குவல் டு ட்ரூ ஆர்குமெண்ட் மூலமா நாம அட்மின் பேனல்ல ரெக்கார்டை சேவ் பண்ணும்போதும் இல்லை அப்டேட் பண்ணும்போதும் இந்த ஃபீல்டை நாம எம்டியாக விட்டுட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இந்த blank ஈக்குவல் டு ட்ரூ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்டி யூஆர்எல் கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒவ்வொரு யூஆர்எல் தேவைப்படும். ஸோ அதனால இந்த blank ஈக்குவல் டு ட்ரூ வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நாம் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது சேவ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்டார்ட் மாடல் கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணிட்டு ஓவர் ரைட் பண்ண போகிறோம். அதுக்கு டெஃப் சேவ் இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஆர்க் அதுக்கப்புறம் கீவேர்டு ஆர்க் இதை வந்து ஆர்குமெண்ட்ஸாக நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இஃப் நாட் செல்ஃப் டாட் ஸ்லக் ஃபீல்ட் அதாவது ஸ்லக் ஃபீல்டு எம்டியாக இருந்தால் அடுத்து நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு செல்ஃப் டாட் ஸ்லக் ஈக்குவல் நாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது நேம் ஃபீல்டை ஃபாலோ பண்ணும். அதாவது ஒரு ப்ராடக்ட் நேமை நாம் ப்ராடக்ட் யூஆர்எல்லாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக செல்ஃப் டாட் நேம் கொடுத்துக்கிறேன். பட் ஆனால் அந்த நேம் வந்து நம்ம எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ண போகிறது இல்லை. நம்ம யூஆர்எல் பேட்டர்ன்ஸ்க்காக கன்வெர்ட் பண்ணிட்டு நாம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேம் வந்து யூஆர்எல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஜாங்கோ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஜாங்கோ டாட் utils டாட் டெக்ஸ்ட் இம்போர்ட் ஸ்லகிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட் நேமை யூஆர்எல்லாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதற்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு செல்ஃப் டாட் நேமை வந்து ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறோம். ஸோ விச் மீன்ஸ் நமக்கு இந்த நேம் ஃபீல்டை வந்து யூஆர்எல்லாக கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் கொடுக்கும். அடுத்து இந்த சேவ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸில் அப்டேட் ஆகணும். ஸோ அதுக்காக சூப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு சேவ் அதாவது இந்த ஆர்குமெண்ட்ஸ் அப்படியே பாஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லக் ஃபீல்டுக்கான ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை வந்து மைக்ரேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பைத்தான் manage டாட் பை மேக் மைக்ரேஷன் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ நமக்கு மைக்ரேஷன் ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து பைத்தான் manage டாட் பை மேக் மைக்ரேட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்துட்டு இப்போ நம்மளுடைய டேட்டாபேஸில் வந்து செக் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்லக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வெப்சைட் வந்து நேவிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி நாம் அட்மின் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ப்ராடக்ட் டேபிளில் சாம்சங் ரெக்கார்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஸ்லக் ஃபீல்டு வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. பட் இந்த ஸ்லக் ஃபீல்டு வந்து நமக்கு எம்டியாக இருந்தாலும் நமக்கு யூஆர்எல் அப்டேட் ஆகணும். ஸோ அதுதான் நாம் இந்த நம்மளுடைய மாடல் ஸ்டார்ட் ஃபைல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ கேப்ஸில் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ சேவ் கொடுக்கும்போது நமக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டைப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு த்ரோ பண்ணுது. திஸ் மீன்ஸ் நாம் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய கோடில். ஸோ அது என்னன்னு செக் பண்ணிடலாம். அதற்கு விஎஸ் கோட் வந்துக்கிறேன். விஎஸ் கோடில் மாடல் ஸ்டார்ட் பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது வந்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ அது என்னன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆர்க்ஸில் வந்து ஆர் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மிஸ்பெல் பண்ணியிருக்கேன். அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த சேவ் ஃபங்க்ஷனில் செல்ஃப் ஆப்ஜெக்ட் நாம் பாஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ திரும்பவும் நான் வெப்சைட்க்கு வந்துக்கிறேன். ஸோ வந்துட்டு அட்மின் பேஜ்
ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுக்கும்போது நமக்கு சாம்சங் மொபைல் சேவ் ஆயிடுச்சு. திரும்ப ஓப்பன் பண்ணா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு URL ஃபீல்டு வந்து ஆட் ஆயிருக்கு. நேம்ல இருந்து நமக்கு அது ஃபார்ம் பண்ணியிருக்கு. திரும்பவும் பேக் வந்துக்கிறேன். அடுத்தது லேப்டாப் ரெக்கார்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆப்பிள் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்த உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் லேப்டாப் வந்து சேவ் ஆயிடுச்சு. திரும்ப ஓப்பன் பண்ணால் நமக்கு URL வந்து ஸ்லக் URL வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இன்கேஸ் நீங்கள் இதை மேனுவலாக ஊற்றணும் அப்படின்னு நினச்சி மாற்றிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுக்கும்போது நமக்கு சேவ் ஆயிடுச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேனுவலாகவும் நான் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ திரும்பவும் ப்ராடக்ட் டேபிள் வந்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் VS கோடுக்கு நேவிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு ட்ரூ இன்னும் கொடுக்கல. ஸோ அதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் ஈக்குவல் டு ட்ரூ சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நாம் மைக்ரேஷன் கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணனா நம்மளுடைய ஸ்லக் காலம் வந்து யூனிக் காலமாக மாறிடும். ஸோ இதற்கு நாம் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற ரெக்கார்டுக்கு இந்த ஃபீல்டு வந்து அப்டேட் பண்ணணும். இதை வந்து நம்ம மேனுவலாகவும் பண்ணலாம். நான் வந்து என்கிட்ட 2 ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதுனால நான் அது வந்து மேனுவலாக பண்ணிட்டேன். இன்கேஸ் வந்து நீங்கள் நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து மாற்றணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் செல்லை ரன் பண்ணிவிட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணுற இந்த கோடை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணினீங்கன்னா ப்ரோக்ராமேட்டிக்காக உங்களுக்கு அது அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நல்லிலிருந்து யூனிக் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லிட்டு மாற்றிட்டு நான் இப்போ மைக்ரேஷன் கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அதுக்கு பைத்தான் manage.py மேக் மைக்ரேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நல்லுன்னு கொடுத்ததுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கேட்குது. இதுக்கு வந்து 2 கொடுத்துட்டு 100 கொடுத்துக்குங்க. இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து பைத்தான் manage.migrate. ஸோ கொடுத்த உடனே நமக்கு இந்த யூனிக் ஈக்குவல் டு ட்ரூ இந்த கன்ஸ்டைன் வந்து நமக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து நான் வெப்சைட் வந்துக்கிறேன். வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேவிகேட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஐடி தான் டிஸ்பிளே ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெம்ப்ளேட்ஸில் வந்து நாம் இன்னும் லிங்க் பண்ணலை. ஓகே, ஸோ அதுக்காக ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாம் இந்த நேவிகேஷன் URLக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி தான் ஸ்டில் இருக்குது. ஓகே, நேமும் நாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது. ஸோ அதுக்காக URL.pyல கொடுத்துருக்க இந்த நேம் வந்து காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே போல் ப்ராடக்ட் ஐடிக்கு பதிலாக நாம் ஸ்லக் ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்லக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்பராக இங்கே டிஸ்பிளே ஆகலை. ஸோ அதை நான் இப்போ மாடிஃபை பண்ணிக்கிறேன். கோ டு ப்ராடக்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ கோ டு ப்ராடக்ட் மட்டும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்பர் URL வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதை யூஸ் பண்ணிவிட்டு நாம் நேவிகேட் பண்ணிக்க முடியும். அடுத்து கோ டு ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ், அதே போல் சாம்சங் மொபைல் வந்துருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு URL வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, இது போல் நாம் பண்ணுறதுனால நம்மளுடைய ப்ராடக்டோட SEO வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் SEO ஆப்டிமைசேஷனுக்காக நாம் ஃபாலோ பண்ணுற URL மெத்தட். அதே போல் நாம் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஐடியை யூஸ் பண்ணியும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நாம் இன்னும் அந்த வியூஸ் லிங்க் வந்து இன்னும் அப்படியே தான் வச்சுருக்கோம். அதை நம்ம இன்னும் டெலீட் பண்ணலை. ஓகே, அடுத்து நாம் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு தேவையான நேவிகேஷன் பார் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்காக நான் பூட்ஸ்ட்ராப் அஃபிஷியல் வெப்சைட் வந்துக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் கீழே நேவ் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் இந்த டாக்குமெண்டேஷன் வேணும்னா நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கீழே வந்தீங்கன்னா நேவ் பார்க்கான கோட் கொடுத்துருப்பாங்க. அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் நேவ் பார் அப்படின்னு சொல்லிட்டு நேவ் பார் .html அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த navbar.html வந்து நம்மளுடைய base.html வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். விச் மீன்ஸ் நம்மளுடைய வெப்சைட்டில் எல்லா பேஜுக்கும் இந்த நேவ் பார் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த பிளாக் கண்டென்ட்டுக்கு மேலே Django டெம்ப்ளேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிவிட்டு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் % சிம்பிள்குள்ள இன்க்ளூட் சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷனுக்குள்ள navbar.html அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இந்த நேம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு நம்மளோட வெப்சைட் நேவிகேட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ரெஃப்ரெஷ் கொடுக்கும்போது நமக்கு நேவிகேஷன் பார் வந்து நமக்கு அப்ளை ஆகிடுச்சு. கிளியராக விசிபிள் பண்ணுறதுக்கு இந்த டெவலப்பர் டூல் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேவிகேஷன் பார் வந்து அப்ளை ஆகிடுச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் மோடில் இருக்குது. இதை வந்து நான் டார்க் மோட்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். navbar.html இதுக்காக ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் வந்து நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். டார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதே போல் நேவ் பார்
டார்க் கிளாஸ் டெக்ஸ்டையும் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நேவ் பார். ஸோ இது வந்து நம்மளுடைய வெப்சைட் நேம் மை ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, அதே போல் இங்கே ஹோம் இருக்கும், இதுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்து இதை நேவிகேட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக ப்ராடக்ட் டீடைல் பேஜ் வந்துட்டு இந்த யூஆர்எல் ஃபங்க்ஷன் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஹேஷ் பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துறேன். சேவ் கொடுத்துட்டு நம்மளோட வெப்சைட்டை வந்து நேவிகேட் பண்ண நம்மளோட வெப்சைட்க்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்கேன். ரெஃப்ரெஷ் கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலர் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, அதே போல் மை ஷாப் அண்ட் ப்ராடக்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. மை ஷாப் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் போகும். ஸோ அதே போல் ப்ராடக்ட்ஸ் கிளிக் பண்ணாலும் நமக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் போகும். எங்கள் மை ஷாப்பில் வேற ஒரு பேஜ் வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும், லிங்க் பண்ணிக்கலாம். லேர்னிங் பர்பஸ்க்காக இப்போதைக்கு நான் ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜே கொடுத்துருக்கேன். ஓகே, இன்னும் இந்த நேவ் பார்ல நாம இன்னும் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். பட் நாம அடுத்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜை வந்து எப்படி நாம ப்ராப்பராக டிசைன் பண்ணுறது, அதுவும் பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணிட்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் விஎஸ் கோட் வந்துக்கிறேன். ஸோ விஎஸ் கோட் வந்துட்டு ப்ராடக்ட் டீடைல் பேஜ் டாட் ஹெச்டிஎம்எல் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் கீழே டூ டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கிளாஸ் நேம் கண்டெய்னர் கொடுத்துக்கிறேன். அதே போல் மார்ஜின் ஒய் ஆக்சிஸ் வந்து 2 கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நாம் கிரியேட் பண்ண போகிறது ப்ராடக்ட் இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு நான் இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சோர்ஸ்க்கு வந்து நாம் ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜில் ஆல்ரெடி நாம் கொடுத்துருப்போம் ப்ராடக்ட் இமேஜ் டாட் யூஆர்எல். ஸோ அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபார் டைம் சேவிங். அடுத்து ஆல்ட் டெக்ஸ்ட்க்கு வந்து ப்ராடக்ட் டாட் நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து சம் பூட் ஸ்டாப் கிளாஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃப்ளோட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவைஸ் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அந்த கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ரவுண்டட் ஷேடோ ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ப்ராடக்ட் இன்ஃபோ. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஆல்ரெடி கொடுத்த இந்த H1 டேக் அப்படி காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். ஓகே, இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அடுத்து H3 டேக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் சக்ஸஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ப்ராடக்ட் நேமை காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு ப்ரைஸ் ஃபீல்டு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் இங்கே வந்து ஆர்எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. அப்படி இல்லைனா இந்தியன் கரன்சி சிம்பிள் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னுடைய கிளிப்போர்டில் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா உங்கள் கீபோர்டில் இருந்துன்னா டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் கொடுத்துக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நாம் ஸ்டாக் ஃபீல்டு வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் கிளாஸ் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் டாப் வந்து 2 கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஸ்டாக் அவைலபிளாக இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் கலர்லையும், ஸ்டாக் நாட் அவைலபிள்னா இன்னொரு பர்டிகுலர் கலர்லையும் கொடுப்பாங்க. ஸோ அதை நாம் அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டேக்கில் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து Django டெம்ப்ளேட் லாங்குவேஜை யூஸ் பண்ணிவிட்டு இஃப் ப்ராடக்ட் டாட் ஸ்டாக் greater than 0 இருந்தால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். அப்படி இல்லைன்னா எல்ஸ் சினாரியோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா end if க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருந்ததுன்னா ஸ்பேன் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன் ஸ்டாக் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெக்ஸ்ட் சக்ஸஸ் கொடுத்துக்கிறேன், அதாவது க்ரீன் கலர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராடக்ட் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் டாட் ஸ்டாக் கொடுத்துக்கிறேன். இதே ஸ்பேன் டேகை கீழே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் வந்து டேஞ்சர், அதாவது ரெட் கலர் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டாக்கான ஃபீல்டு வந்து ஸ்டைலிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் பட்டன் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பட்டன் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அதே போல் பட்டன் எலிமெண்ட் வந்து நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கிளாஸ் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PTN மீன்ஸ் பட்டன். அடுத்து PTN -large கலர் வந்து கொடுத்துக்கிறேன். PTN பிரைமரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலர் பட்டன் வந்து டிஸ்பிளே பண்ணும். அடுத்து மார்ஜின் டாப் வந்து
3 ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பட்டன் வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். அதுக்கு பேராகிராஃப் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் டாட் டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்டு வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸ்டைலிங்காக கிளாஸ் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதில் மார்ஜின் டாப் 3 கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் மியூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் மியூட்டட் வந்து பார்த்தீங்கன்னா சம் டார்க் கிரே கலருக்கு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ அது கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்காக இன்லைன் ஸ்டைலிங் கொடுத்துக்கிறேன். இன்லைன் ஸ்டைலிங் சிஎஸ்எஸ் ஸ்டைல் கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் 1.1 ரெம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே மேலே வந்தீங்கன்னா இந்த ஃபீல்டு எல்லாமே நம்ம கீழே வந்து இப்போ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிசேபிள் பண்ணிக்கிறேன் யூசிங் HTML கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக சேவ் கொடுத்துட்டு நம்மளோட வெப்சைட்க்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்டிஃப் மிஸ்டேக் பண்ணியிருக்கும். அது என்னன்னு செக் பண்ணிடலாம். ஸோ VS கோட் வந்துக்கிறேன். ஸோ VS கோடில் என்டிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு இது போல் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, பட் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பெருசாக டிஸ்பிளே ஆகுது. பட் இதை வந்து நாம் பூட்ஸ்ட்ராப் கிரிட் லேஅவுட்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அதற்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் அஃபிஷியல் வெப்சைட் வந்துக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே லேஅவுட்டில் கிரிட் அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கிரிட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலிமெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணும். அதாவது இந்த கிரிட் சிஸ்டம் பை டிஃபால்ட்டாக 12 காலம்ஸ் வந்து ஒரு வெப்சைட்டில் அரேஞ்ச் ஆகும். அதே போல் n நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா VS கோட் வந்துட்டேன். இப்போதைக்கு டெர்மினல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ கிரியேட் பண்ண நம்மளுடைய ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ்க்கான இந்த கண்டென்ட் மட்டும்தான் வந்து இப்போ நாம் ரோஸில் ரேப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாட் ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த 2 டேகை கட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கண்டென்ட் வந்து ரேப் பண்ணிக்கிறேன். அதே போல் நம்மளுடைய வெப்சைட் வந்தீங்கன்னா இமேஜ் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் இருக்குது. இமேஜ் வந்து லெஃப்ட் சைட்லேயும் கண்டென்ட் வந்து ரைட் சைட்லேயும் வந்து அலைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால 12 காலம்ஸ் வந்து 6 காலம்ஸாக வந்து பிரிச்சுட்டு 6 காலம்ஸ் வந்து இமேஜ்க்கும் 6 காலம்ஸ் வந்து நம்மளுடைய கண்டென்ட்டுக்கும் கொடுக்க போகிறேன். அதுக்காக இமேஜ் கீழே டாட் கால் அப்படின்னு சொல்லிட்டு டிவ் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜ் டேக் வந்து ரேப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதே போல் ப்ராடக்ட் இன்ஃபோவையும் வந்து காலமால் ரேப் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக டிஸ்கிரிப்ஷனையும் ரேப் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 12 காலம்ஸ் வந்து கிரிட் சிஸ்டம் அலோவ் பண்ணுது. ஸோ அதனால் இமேஜ்க்கு வந்து 6 காலம் வந்து நாம் ப்ரொவைட் பண்ண போகிறோம் மீடியம் டிவைஸில் -6. அதே போல் ப்ராடக்ட் இன்ஃபோவுக்கும் மீடியம் டிவைஸ் -6 கொடுக்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனுக்கு அஸ் யூஸ்வல் நம்ம பாட்டமில் பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு நம்மளோட வெப்சைட்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு அலைன் ஆகலை. ஸோ இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்மால் மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து VS கோடு வந்துக்கிறேன். ஸோ VS கோடு வந்துட்டு இமேஜ் டேக் வந்து ப்ராப்பராக அலைன் ஆகலைன்னு சொல்லலாம். ஸோ செக் பண்ணி பார்த்தா இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பராக வந்து நமக்கு அலைன் ஆயிடுச்சு. இமேஜ் வந்து லெஃப்ட் சைட்லேயும் நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்து ரைட் சைட்லேயும் அலைன் ஆயிடுச்சு. ஸோ அதே போல் இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் நேவிகேஷன் லிங்க் வந்து கட் பண்ணி கண்டெய்னருக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் வந்து ப்ராப்பராக கோ டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு நம்மளோட வெப்சைட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ப்ராப்பராக அலைன் ஆகிருக்கு. இப்போ கிளிக் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் வந்துச்சு. அதே போல் சாம்சங் மொபைல் வந்தாலும் நமக்கு ப்ராப்பராக வந்து டிஸ்பிளே ஆகுது. அதே போல் இந்த ஸ்டாக் வந்து 100ன்னு காமிக்குது. இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்தால் நம்ம ரெட் கலரில் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அது வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் அட்மின் பேஜ் வந்துக்கிறேன். ஸோ அட்மின் பேஜில் சாம்சங் மொபைல் வந்துட்டு இங்கே 100க்கு பதிலாக 0 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக ஸ்மால் டிப்ஸ் ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ், அதுவும்
பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்பெக்ட் கொடுக்கும்போது நாம் இந்த ரெஸ்பான்சிவ்னஸை வந்து நிறைய வழிகளில் செக் பண்ணலாம். இப்போதைக்கு நான் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர் டூல் வந்து ஸ்ட்ரிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஸ்பான்சிவாக அலைன் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதே போல் ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜும் வரேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குது. பட் நம்ம ஸ்ட்ரிங் பண்ணும்போது ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸோ இதை நாம் மினிமைஸ் பண்ணுறதுக்கும் ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் வந்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பால் MD-4ன்னு கொடுத்துருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட் வந்து மீடியம் டிவைஸில் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட்டோ கொடுக்குறேன். ஆட்டோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பராக அலைன் ஆகுது. ஸோ ஆட்டோ மீன்ஸ் டிஸ்பிளே வித் அண்ட் ஹைட்டை வந்து கால்குலேட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் வந்து அலைன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டமில் அலைன் ஆகிடுச்சு. ஸோ இது போல் தான் நம்மளோட வெப்சைட் வந்து ரெஸ்பான்சிவாக மாற்றிக்க முடியும். அஃபிஷியல் பூட்ஸ்ட்ராப் வெப்சைட் வந்தீங்கன்னா இங்கே லேஅவுட்டில் பிரேக் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த டிவைஸ்லாம் வந்து எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு சொல்லிட்டு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பிக்சல், அதுக்கான பிரேக் பாயிண்ட் கோடு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாம் நம்மளோட வெப்சைட்டை வந்து ரெஸ்பான்சிவாக பில்டு பண்ணிக்க முடியும். அதாவது எந்த டிவைஸில் பார்த்தாலும் ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட் அண்ட் ஸ்டைலிங்கோட நம்ம விசுவலைஸ் பண்ணிக்க முடியும். நாம் வீடியோவோட எண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நாம் யூசர் ஆத்தென்டிகேஷன் ஒர்க் ஃப்ளோவை பார்க்க போகிறோம். ஸோ அதாவது எப்படி நாம் சைன் அப் அண்ட் லாகின் லாக் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டியை நம்மளுடைய ப்ராஜெக்டில் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் Django பில்ட்-இன் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டமை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து இந்த சைன் அப் அண்ட் லாகின் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிட்டு ஸ்டைல் பண்ண போகிறோம். அதே போல் நேவ் பாரில் எப்படி லாகின் லாக் அவுட் லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடைசியாக நம்மளுடைய வியூஸ் வந்து லாகின் ரெக்வயர்ட் டெக்கரேட்டரை யூஸ் பண்ணிட்டு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. Subscribe to my channel. Thank you for watching this video.